வணக்கம். மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இன்ட்ரன்சிக் வேல்யூ, எக்ஸ்ட்ரன்சிக் வேல்யூ. ஸோ டைம் வேல்யூ அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் நமக்கு எப்படி ஒர்க் ஆச்சு, இதை நீங்கள் எப்படி கால்குலேஷன் பண்ணியிருக்கலாம், இதை நீங்கள் பயன்படுத்தி எப்படி வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த இதில் முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், முழுமையாக பாருங்கள். சில ஆப்ஷனில் சில ட்ரிக்ஸ் நான் உங்களுக்கு இதில் சொல்லித்தரேன். ஓகேவா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலோட டிஸ்க்ளைமரை முழுமையாக இங்கே நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் வந்து ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் தான். ஓகேவா? ஸோ எனக்கு நான் தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்தராக மார்க்கெட்டை நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ண கற்றுக்கோங்க. இல்லைனா நல்ல ஒரு மார்க்கெட் எக்ஸ்பர்ட்டிட்ட கேட்டுட்டு ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க நம்ம வந்துட்டு இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்மளுடைய டைம் வேல்யூ, ஸோ இன்ட்ரென்சிக் வேல்யூ. ஓகேவா? ஸோ இன்றைக்கி ஸ்பாட் ஓப்பன் ஆன ப்ரைஸ் என்ன அப்படின்னா 23,940. ஓகேவா? ஸோ ஸ்பாட்டோட ஓப்பன் ப்ரைஸ் இன்றைக்கி வந்துட்டு 23,940. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆக்சுவலாக 200 பாயிண்ட் வந்து ஐடிஎம் கால் புட்டு இந்த ரெண்டோட டைம் வேல்யூ எடுத்து நம்ம வந்து ஓடிஎம் கொடுப்போம். சரியா? ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கலாம். சரி, ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம கால் பார்த்தோம். காலோட ஓப்பன் ப்ரைஸ் 250 ரூபா. ஸ்பாட் ஓப்பன் வந்து 940, 23,940 ஸ்பாட்டோட ஓப்பன் ப்ரைஸ். ஓகேவா? ஓகே, போட்டுருவோம் நம்ம. 23,940 மைனஸ் 23,700 அப்படிங்கிறது 200 பாயிண்ட் வந்து ஐடிஎம் எடுத்துருக்கோம். அப்போ 240 ரூபா அப்படிங்கிறது இங்கே டைம் வேல்யூ, சாரி இன்ட்ரென்சிக் வேல்யூ. ஓகேவா? ஸோ இன்ட்ரென்சிக் வேல்யூ இது ஓப்பன் எவ்வளோன்னு பாருங்கள், 250 ரூபாய்க்கு ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ 240 ரூபா இதோடைய இன்ட்ரென்சிக் வேல்யூ. அப்போ இங்கே டைம் வேல்யூ அப்படிங்கிறது எவ்வளோ இருக்குது அப்படின்னா 10 ரூபா தான் டைம் வேல்யூ இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே 10 ரூபா அப்படிங்கிறதா டைம் வேல்யூ இருக்குது. சரி, அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம புட் ஆப்ஷனில் போனீங்க அப்படின்னா ஸ்பாட் எங்கே நின்றுது, நமக்கு காலையில் வந்து 23,940. அப்போ நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா 900 அப்படிங்கிறது நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துருக்கோம். அதனால தான் 700 அப்படிங்கிறது இந்த பக்கம் எடுத்தோம், 200 பாயிண்ட். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 24,100 அப்படின்னு நம்ம எடுத்துருக்கோம். அப்போ இதில் நமக்கு எவ்வளவு டைம் வேல்யூ இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ 24,100 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். 24,100 மைனஸ் இன்னைக்கு ஸ்பாட் ஓப்பன் ஆன ப்ரைஸ் 23,940 அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா இங்கே 160 ரூபா இதோட டைம் வேல்யூ. ஓகேவா? ஸோ 160 ரூபா இருக்கிற டைம் வேல்யூ ப்ரீமியம் எவ்வளோ ஓப்பன் ஆகிருக்குன்னு பாருங்கள், 212 ரூபாய்க்கு இது ஓப்பன் ஆயிருக்கு. இங்கே டைம் வேல்யூ எவ்வளோ இருக்குது, 160 ரூபா இருக்குது. அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடியது என்னென்னா டைம் வேல்யூ. அங்கே 10 ரூபா டைம் வேல்யூ இருந்தது, இங்கே வந்துட்டு நமக்கு எவ்வளோ டைம் வேல்யூ இருக்குது பாருங்கள். ஓகே, ஓகேவா? இப்போ இங்கே எவ்வளோ டைம் வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 212 மைனஸ் 160 கழிங்க, 212 மைனஸ் 160 அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா பேலன்ஸ் வந்து 52 ரூபா அப்படிங்கிறது இந்த பக்கம் டைம் வேல்யூ. ஓகேவா? ஸோ இங்கே 52 ரூபா அப்படிங்கிற நமக்கு டைம் வேல்யூ, அங்கே ஒரு 10 ரூபா டைம் வேல்யூ. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 62 ரூபா அப்படிங்கிறது ஆக்சுவலாக டைம் வேல்யூ. ஸோ இந்த 62 ரெண்டாக டிவைட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 31 ரூபா கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த 31 நம்ம எங்கே கொடுக்கணும் அப்படின்னா ஓடிஎம்மில் கொடுத்து பார்க்கணும். ஓகேவா? ஸோ ஓடிஎம் எப்படி நமக்கு வந்துட்டு இருக்குன்னு பார்க்கணும். இப்போ இந்த பக்கம் என்ன எடுத்துருக்கோம், 23,700 எடுத்துருக்கோம். அப்போ 23,700 புட் ஆப்ஷன் நம்ம இங்கே வந்து என்ட்ரு பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த பக்கம் நம்ம 24,100 எடுத்துருந்தோம். ஸோ
23,900 அப்படிங்கிறது ஸ்ட்ரைக் ப்ரைஸு. நம்ம 200 பாயிண்ட் ஐடிஎம் கால் எடுத்திருந்தோம், 200 பாயிண்ட் ஐடிஎம் புட் ஆப்ஷன். அப்போ 24,100 அப்படின்னு புட் ஆப்ஷன் நம்ம எடுத்திருந்தோம். அதுக்கு ஓடிஎம் நம்ம எடுக்கணும் கால் சைடில். ஓகேவா? ஸோ ஓடிஎம் எடுத்தோம். ஸோ 62 ரூபா அப்படிங்கிறது டோட்டல் டைம் வேல்யூ. அதை ரெண்டாக நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 32 ரூபா அப்படிங்கிறது இதோடைய டைம் வேல்யூ. ஓகேவா? ஸோ 32 அப்படிங்கிறது காமனாக உள்ள ஒரு டைம் வேல்யூ. ஓகே, ஸோ 32 ரூபா நம்ம இங்கே என்ட்ரு பண்ணிட்டோம். சரி, அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கேயும் 32 ரூபா அப்படிங்கிறது நம்ம என்ட்ரு பண்ணுறோம். ரெண்டோட டைம் வேல்யூ நம்ம போடுறோம். ஓகேவா? இங்கேயும் போட்டாச்சு. இப்போ என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். ஓகேவா? ஸோ இந்த டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இது வந்துட்டு ஓப்பன் இங்கே என்ன ப்ரைஸில் ஓப்பன் ஆகிருக்கு கால் ஆப்ஷன். கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 59 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகி அது லோவாக எவ்வளோக்கு வந்துருக்கு பாருங்கள். கரெக்டாக 31 ரூபா 85 பைசாவுக்கு லோவாக வந்துருக்கு. ஓகேவா? ஸோ இதே மாதிரி இது 20 ஆமாம். ஸோ 34 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகிருக்கு. அந்த டைம் வேல்யூ 32 ரூபா. அதுக்கு மேலே இது வரவே இல்லை. ஓகேவா? அப்போ இங்கே கரெக்டாக இது வந்துட்டு இந்த ஓடிஎம் பாருங்கள், இன்ட்ரன்சிக் வேல்யூ, அதாவது டைம் வேல்யூவோட காமன் டைம் வேல்யூ இருக்குல்லையா, அதை டச் பண்ணோன்னே ப்ரைஸ் மூமெண்டம் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இந்த டைம் வேல்யூ இன்ட்ரன்சிக் வேல்யூ அப்படிங்கிறது லைவ் மார்க்கெட்டில் எப்படி வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத டெய்லி வீடியோவில் நம்ம சொல்லிட்டுருக்கோம். பட் இதை நீங்கள் வந்துட்டு பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடிங், நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்துகிறீங்கன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடிங் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு ட்ரேட் பண்ணுறதுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதை மட்டுமே நீங்கள் வச்சு ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் வேறு ஏதாவது அடிஷ்னல் ஸ்ட்ராட்டஜி ஏதாவது ஃபாலோ பண்ணுறீங்கன்னா இந்த டைம் வேல்யூ நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த டூல் இதை நீங்கள் கம்பேர் பண்ணி ட்ரேட் எடுக்கலாம். பொதுவாக ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்துட்டு என்னென்னா ஒரு விஷயம் என்னென்னா அந்த காமா அப்படிங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அதாவது காமானா என்னென்னா ஆப்ஷனில் டெல்டா. ஸோ டெல்டாவுக்கு வந்து ஆக்சலரேஷன், அதாவது டெல்டா வந்து ஸ்பீட் பண்ணி கொடுக்கறதுக்கான ஒரு டூல் தான் காமா. ஸோ இந்த காமா வந்து எக்ஸ்போஸ் ஆகுது அப்படின்னா மட்டும்தான் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்துட்டு ஸ்பைக் ஆகும். ஸோ அந்த அதை நம்ம இது பண்ணுறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான், அதாவது எந்த டைமில் என்ன நடந்தால் நம்மளுடைய ப்ரீமியம் நம்ம வந்துட்டு பை பண்ணலாம் அப்படிங்கிறதான் இந்த டூல் வந்து நமக்கு சொல்லும். ஓகேவா? ஸோ இங்கே கீழே இருக்கக்கூடியது வந்து காமாவுடைய டூல். ஓகே, ஸோ இது வந்துட்டு ஸ்பாட்டோட ப்ரைஸ் ஆகும். ஸ்பாட் மீன்ஸ் என்ன நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்திருக்கோமோ அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ஸ்பாட்டோட டூல். ஓகேவா? இங்கே ஸ்பாட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 0. இது வந்து 0 லைன். இந்த லைன் வந்து 0க்கு கீழே ஸ்பாட்டோட ப்ரைஸ் வருது. இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடியது ஸ்பாட்டோட ப்ரைஸ் வச்சுக்கோங்க. நம்ம என்ன எடுத்துருக்கோமோ அதோட ப்ரைஸ். ஓகேவா? ஸோ ப்ளூ கலரில் இருக்கிறது காமாவோட எக்ஸ்போசர். ஸோ காமாவோடைய வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்னு அது 0க்கு வந்துட்டு 0க்கு மேலே போகும்போது இங்கே காமா, இது வால்யூம் கிடையாது, காமாவுடைய லெவல். ஓகேவா? ஸோ அந்த காமா எப்படி ஸ்பைக் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இந்த இடத்துல காமா ஸ்பைக் ஆகிருக்கு. இந்த டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ காமாவோட ஸ்பைக் நடந்திருக்கு. ஆனால் மேலே நமக்கு என்னென்னா செல்லிங்கில் இருக்குது மார்க்கெட். ஓகேவா? ஸோ செல்லிங்கில் இருக்கிறதுனால அப்போ பெரிய அளவில் மொமெண்டம் இருக்காது. ஸோ இதோட ப்ரீவியஸ் இந்த ஹை வரைக்கும் மார்க்கெட் போகும் அப்படிங்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஸோ எடுத்திங்கன்னா அதுக்கு மாதிரி கீழே ஸ்டாப் லாஸ். இது வந்து நம்ம ரெண்டுமே சேம் டைமில் நம்ம பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இது லாங் டைம் ஃப்ரேமில் ஒரு சேனல். ஸோ இங்கே நமக்கு கீழே ஸ்டாப் லாஸு, இங்கே நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட். ஆனால் ஸோ இங்கே பை அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு காமா, அதை ரெண்டும் சேம் டைமில் நடக்கும். இங்கே காமா வந்துடும். ஸோ இங்கே காமாவோட ஸ்பைக் ஏற்பட்டுருக்கு பாருங்கள். ப்ரைஸ் பாருங்கள் 0 தாண்டி மேலே வந்துட்டு ஸ்பாட்டோட ப்ரைஸ் இந்த ஆரஞ்சு கலர் லைனு, காமாவோட எக்ஸ்போசர் லைனும் மேலே இருக்குது. ஸோ இப்போ காமா நமக்கு இங்கே ஒரு ஸ்பைக் கொடுக்கும்போது இங்கே ஒரு ஜோன் ஃபார்ம் ஆகும் நமக்கு. ஓகேவா? ஸோ எல்லாமே இது ஆப்ஷனுடைய இன்ஸ்டியூஷனலுடைய ஸ்டைலில் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியது. இப்போ இங்கே ஒரு ஜோன் ஃபார்ம் ஆகும். ஜோன் ஃபார்ம் ஆன உடனே நமக்கு என்ன ஆகும்னா ஒரு பை என்ட்ரி கொடுக்கும். அப்போ நம்ம என்னன்னா இப்போ தான் மார்க்கெட் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் போகிறதுக்கான ஒரு இது. ஓகேவா? ஸோ இந்த செட்டப் எல்லாமே, இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். இதை நீங்கள் எப்படி வந்துட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிங்க அப்படின்னா நான் இப்போ சொல்லக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது நீங்கள் வந்துட்டு ஒரு பிகினர்ஸ், அதாவது ஆப்ஷன் மார்க்கெட்டில் வேறு எதுவுமே நீங்கள் தெரியலை, இப்போ நீங்கள் டெல்டா பார்க்குறீங்க, டைம் வேல்யூ பார்க்குறீங்க. சரி, நீங்கள் என்ன கால்குலேஷன், இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் நிறையா ஆப்ஷனில் நிறைய விதமான டூல் இருக்குது, நிறைய விதமான கால்குலேஷன் இருக்குது. அந்த டூல் எதை நீங்கள் யூஸ் பண்ணாலும்
லைவ் ட்ரேட் அப்படிங்கன்னு போகும்போது அது வந்துட்டு நமக்கு வந்துட்டு பெரிய ரிசல்ட்டு கொடுக்காது. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ லைவ் ட்ரேட் அப்படிங்கிறது வேற. நம்ம கால்குலேஷன் பண்ணி இப்போ நம்ம இன்னைக்கு இந்த லெவலில் மார்க்கெட் போகும் திரும்பும் அப்படின்னு சொல்லி ஒரு இதாக ட்ரேட் எடுக்கிறது அப்படிங்கிறது, ஒரு யூகம் பண்ணி ட்ரேட் எடுக்கிறது அப்படிங்கிறது வேற. ஆனால் நீங்கள் லாஜிக்காக யோசித்து ஒரு ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் நிறையா வின்னிங் பண்ணுறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இங்கே கொடுக்கக்கூடிய இந்த டூல் எல்லாமே லாஜிக்காக யோசிக்கக்கூடிய டூல். ஓகேவா? இது எல்லாம் காமாவுடைய லெவல். அதே மாதிரி இதுவும் வந்துட்டு ஒரு பெரிய பையிங் ஜோன், செல்லிங் ஜோன் இந்த மாதிரி இடத்துல நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ அப்படி செல்லிங் ஜோன் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ எப்போ இது பையிங் மாறும், அது இந்த கேரக்டர் ஆஃப் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது எப்போ நமக்கு ஃபார்ம் ஆகும், எப்போ நமக்கு வந்து சேஞ்சஸ் ஆகுமோ அந்த டைமில் நமக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா, அந்த காமா சப்போர்ட் பண்ணி இங்கே பையிங் ஜோன் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா கன்ஃபார்ம் வந்துட்டு ஒரு சின்ன ரிஸ்க் எடுக்கிறதுக்கு இந்த டூல் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இந்த டூல் பற்றின தகவலுக்கு நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன். இந்த வாட்ஸ்அப் நம்பரில் எனக்கு நீங்கள் கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் இல்லையா? ஸோ 94 875 26 393. ஸோ இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இந்த டூல் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும், ஸோ இதை நீங்கள் பை பண்ணீங்க அப்படின்னா எப்படி யூஸ் பண்ணணும் ஃபர்தராக, அதாவது ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கிறது நிறையா ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதில் நம்ம இவ்வளோ நாள் ட்ரேடிங் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிட்ட நம்மளுடைய அனுபவத்தை மட்டும்தான் இந்த டூலாக நம்ம இங்கே டிசைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதில் வேறு எதுவும் கிடையாது. நம்ம லைவ் மார்க்கெட்டில் டெய்லி ட்ரேட் பண்ணி நமக்கான சில சக்ஸஸ், அப்புறம் வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய ஃபெயிலியர், இதையெல்லாம் நம்ம கால்குலேஷன் பண்ணி நம்ம அதில் இருக்கக்கூடிய அனுபவத்தை இங்கே ஒரு டூலாக நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஒரு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ண வரீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இந்த டூலை நீங்கள் யூஸ் பண்ணால் உங்களுக்கு கரெக்டான ஒரு இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த டூல் பற்றின தகவலை இந்த வாட்ஸ்அப் நம்பரில் கேளுங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த டூல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ வீடியோ நான் இப்போ டைம் வேல்யூ, இன்ட்ரின்சிக் வேல்யூ, அந்த எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ. ஸோ எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூங்கிறது அதோடைய ஒரிஜினல் வேல்யூ. அதை கழித்து அந்த டைம் வேல்யூவை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொன்னேன். ஓகேவா? ஸோ இந்த டைம் தான் நமக்கு வந்துட்டு ஆப்ஷனில் இங்கே பாருங்கள், இங்கே நமக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு 12:50 தான் நமக்கு வந்துட்டு எக்ஸாக்டாக வந்துட்டு கீழே லோவர் டச் பண்ணியிருக்கு. ஸோ 12 மணிக்கு நமக்கு இங்கே ஒரு ஸ்பைக் நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ 1 மணி கரெக்டாக, அதாவது அட் த மணியில் பார்த்தோன்னா அந்த டைமிங் பார்த்தீங்கன்னா 1 மணி இங்கே நமக்கு ஒரு ஸ்பைக் நடந்திருக்கு, காமாவோட ஸ்பைக். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அது நடந்த எத்தனை மணிக்குன்னு பாருங்கள், அந்த லோ வரல 2:25. ஓகேவா? ஸோ 2:25 அப்படிங்கும்போது இந்த டைம். ஓகே. இப்போ நமக்கு இங்கே ஒரு ஜோன், அது திரும்பியும் வந்து காமாவோடைய ஸ்பைக் நடக்குது. திருப்பி அதுக்கப்புறம் தான் நமக்கு பை என்ட்ரி 2:35. ஸோ 2:35க்கு அப்புறம் தான் ப்ரைஸ் வந்துட்டு ஒரு நல்ல மொமெண்டம் கொடுத்துருக்கு. 2:35க்கு க்ளோஸ் ப்ரைஸு 118. அது லாஸ்ட்டாக ஃபைனலாக போன ஹை வந்து 192 ரூபா. ஓகேவா? ஸோ இவ்வளோ தூரம் நம்ம வந்துட்டு இருக்க மாட்டோம். இருந்தாலும் இதில் இந்த மாதிரி ஒரு நேரத்தில் வந்து நம்ம ஒரு 30 to 20 பாயிண்ட் வந்து நம்ம வந்து இதில் எடுக்கிறதுக்கான ஐடியாஸ் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.